السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஆன்மீகத்தின் மாமேதையாக திகழ்கின்ற இமாம் ஜஅஃபரு ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறுகிற புனித மாதம் இந்த ரஜபு மாதம். முஸ்லிம்கள் அனைவரும் இமாம் ஜஅஃபரு ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறுகின்ற வகையிலும், ஈசா சவாபு என்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற வகையிலும், குறிப்பாக பூரி சுட்டு அதனுடைய ஃபாத்திஹாவை ஓதி அதன் நன்மைகளை இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சேர்ப்பித்து வைப்பார்கள். காலந்தோறும் இது நடைபெற்று கொண்டே வருகிறது. இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாரம்பரியத்தில் வருகிறார்கள். இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய மாமேதி, சட்ட மாமேதி. அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம், மசாயில்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களால் பின்பற்றப்படுகின்றன. அந்த அளவிற்கு மிக தேர்ச்சி பெற்றவர்கள் இஸ்லாமிய ஞானத்திலே. அவர்களிடம் பல பேர் பல வகையான கேள்விகளை எழுப்பிய போதெல்லாம் அற்புதமாக விடையளித்திருக்கிறார்கள். அதே போன்று குர்ஆனுக்கு விரிவுரை வழங்குவதிலும் கூட அவர்களுடைய விரிவுரை வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்கள் வழங்குகிற விளக்க உரையை விட வித்தியாசமாக வேறுபாட்டோடு அமைந்திருக்கும் இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்குகின்ற விளக்கமும் விரிவுரையும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், இன்னல் அபரார லஃபீ நഈம் என்று குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறார். நல்லோர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். இது எல்லோரும் கூறுகின்ற விளக்கம். இந்த உலகத்திலே நல்லவர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்பதுதான். ஆனால் இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நல்லோர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்றால் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த உலகமே அவர்களுக்கு சொர்க்கம்தான். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள் அல்லவா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் கணக்கும் பார்க்காமலும் ஒருவர் நல்ல காரியத்தை செய்தால் அவருக்கு இந்த உலகமே சொர்க்கத்தின் பூந்தோட்டம் தான் என்றார்கள். அப்படியானால் இறை நேசர்கள் எல்லாம் எதை செய்தாலும் இறைவனுக்காகத்தான் செய்வார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நாம் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நல்ல காரியத்தை செய்தால் வியாபாரமாக நடத்துகிறீர்கள். உங்களுக்கும் இறைவனுக்கு மத்தியில் வியாபாரமா? நான் இதை செய்தால் இறைவன் அதை தருவான். வியாபாரம் செய்கிறீர்களா நீங்கள்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்றை செய்ய வேண்டும். அதற்கு பெயர் தான் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் ஒருவனிடம் வந்துவிட்டால் அவன் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்திலே இருக்கிறான். அதன் வகையிலே தான் இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் அபரார லஃபீ நஈம், நல்லோர்கள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் என்று இறைவன் சொன்னது இந்த உலகத்தில் நல்லோர்களுக்கு இது சொர்க்கம்தான் என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விளக்கம். அதே போல இறைவன் குர்ஆனிலே சொன்னான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றான். எல்லோரும் பல வகையான விளக்கங்களை சொல்வார்கள். குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றுதான் இறைவன் சொல்கிறான். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், ஒற்றுமையோடு வாழுங்கள். அதனால் தான் இறைவன் கயிறை உதாரணமாக தந்தான். இதுவெல்லாம் நாம் தெரிந்த விளக்கம்தான். ஆனால் இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னது அஹ்ல பைத்துகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள் அல்லவா, நான் உங்களிடம் இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு கால் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், இறைவனுடைய வேதம், இன்னொன்று இத்ரதி, எனது குடும்பம் என்றார்கள் கண்மணி
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் வகையிலே இறைவன் பிஹப்லில்லாஹ் என்று சொன்னது, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறியது அஹ்ல பைத்துகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் என்கின்ற விளக்கத்தை இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல குர்ஆனிலே யாசீன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓதும்போது யாசீன் சூரா ஓதும்போது ஆரம்பத்தில் யாசீன் என்று தான் ஓதுவோம். அதே போல குர்ஆனிலே தாஹா என்கின்ற வாசமும் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு என்ன விளக்கம்? பொதுவாகவே இந்த மாதிரி எழுத்துக்கள் சூராவுடைய ஆரம்பத்தில் இருக்கும். அரபி மொழியிலே ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று பேர் கொடுப்பார்கள். அதற்கு என்ன பொருள் தெரியாது. அந்த இடத்துல விளக்கம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக என்று தான் அர்த்தம் கொடுப்பாங்க. இதனுடைய உண்மையான அர்த்தத்தை அல்லாஹ் தான் அறிவான் என்று முடிச்சிருவாங்க. நீங்க எந்த தஃசீர் எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும். இந்த ஹுரூஃபுல் முகத்தஆண்டா ஒரு வார்த்தையாக இருக்காது, எழுத்துக்களாக இருக்கும். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா ஐன் ஸாத், தா சீன் மீம் இப்படிலாம் இருக்குது. ஒரு சூரோட ஆரம்பத்தில் இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு தாங்க தெரியும் என்று தான் முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள். ஆனால் இதற்கு சில இமாம்கள் விளக்கமும் தருவார்கள். உதாரணத்துக்கு அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது இது ஒரு அர்த்தம் என்று தானே தவிர அதுதான் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் குர்ஆனில் ஆயாத்தும் முஹக்கமாத்தும் ஒவ்வொரு முத்தஷாபியாத்துங்கிறான். தீர்க்கமான பொருளுள்ள வசனங்களும் உண்டு, தீர்க்கமற்ற வசனங்களும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிட்டான். தீர்க்கமான பொருள் என்ன? ஹுதல்லில் முத்தகீன் தாலிக்கல் கிதாப், அந்த வேதம் லா ரைப ஃபீஹி, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், அது நேர்வழி காட்டும். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொன்னோடனே எல்லாருக்கும் வழங்குது. இது தீர்க்கமான பொருள் உள்ள வசனங்கள். தீர்க்கம் இல்லாத வசனங்களும் உண்டு. என்ன? அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறதா வருது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வின் கை என்று வருகிறது. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அல்லாஹ்வுடைய கையிலே அரசாட்சி இருக்கிறது என்று இருக்கிறது. இந்த கையின்னா என்ன? இதுதான் முத்தஷாபியாத். அப்படி இருக்குது. நான் பாட்டுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருவேன். கையா நம்ம கை மாதிரி தான், அந்த வஹாபிகள் சொல்கிற மாதிரி கொடுத்தா அவ்வளவுதான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய அறிவு பிரகாரம் விளங்கிட்டாங்க, அது உங்கள் நாசத்தில் ரொம்ப விட்டுரும். ஏன்னா முத்தஷாபியாத்தான வசனத்தையும் நான் சொல்லி இருக்கிறேன். அதுக்கு என்ன, நீங்கள் பெரிய பட்ட பொருள் ஒப்படைச்சிருங்க, அது அல்லாஹ்வுக்கு தெரியும்னு விட்டுருங்க. அலிஃப் லாம் மீம் குர்ஆன்ல தானே இருக்குது, எல்லாரும் அர்த்தம் தெரியுமா? தெரியாது. இது அல்லாஹ் தெரிஞ்சு ஒன்று விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு விளக்கம் கொடுக்கலாம், ஆனால் இதுதான் விளக்கம்னு சொல்லக்கூடாது. அதை அங்கே தான் தப்பு வந்துடும். இல்லை இப்படியும் விளக்கம் சொல்லலாம், அப்படியும் விளக்கம் சொல்லலாம் என்றால் சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் இப்படித்தாங்க கூடாது. சரி, இப்படியும் விளக்கம் சொல்லலான் இருக்கிறதா அலிஃப் லாம் மீம், அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அலிஃப் என்றால் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய முதல் எழுத்து அலிஃப் தானே. சரி, லாம் என்றால் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் கடைசியில் லாம் தான் முடியுது. மீம்னா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிதானா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். அந்த கருத்து தாங்க இது. இப்படியும் கொள்ளலாம், அப்படிதான் விளக்கம். அதுதான் விளக்கம் யாரும் சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்படி விளக்கம் இருக்கு. அதே போன்று குர்ஆனில் யாசீன், ஹாமீம், தாஹா என்று இருக்கிறது அல்லவா, பல விளக்கங்கள். அதில் இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கிற விளக்கம் வித்தியாசமாக இருக்கும். யாசீன் என்னங்க அர்த்தம்? யா அப்படின்னா அது ஒரு எழுத்து, சீன் அது ஒரு எழுத்து. யாசீன், இந்த யாங்கிற வார்த்தைக்கு அழைக்கும் போது அந்த வார்த்தையை உபயோகிப்பது அரபிகளுடைய வழக்கம். அரபி மொழி அப்படி இருக்கிறது. ஒரு ஆளை கூப்பிடுறோன்னு வச்சுக்கிறேன், யாங்கிற வார்த்தை. ஒரு ஆள் பேர் கமால், அவரை நான் கூப்பிடுறேன், யா கமால், கமாலே அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு பேர் ஜமால், அவரை நான் கூப்பிடுறேன், யா ஜமால், அரபி மொழி அப்படிதான் கூப்பிடுவாங்க, யா ஜமால், ஜமாலே. ஒரு ஆளை கூப்பிடுறதுக்கு தான் யா. சரிதானா? யாசீன். அப்போ யாங்கிறது விழிப்பிற்குண்டான எழுத்து. புரிஞ்சுக்கிட்டோமா? இந்த சீன்டா என்ன? அதுக்கு பல விளக்கம். இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சீன் என்றால் சையதுன்னு அர்த்தங்க. சையதுன்னா தலைவர்னு அர்த்தம்.
அதே சீனுக்கு இன்னொரு அர்த்தம் இது, சிறுன்ற அர்த்தம். சிறுன்ற ரகசியம்ன்ற அர்த்தம். இறைவன் யா சீன் அப்படின்னு சொன்னது யா சையீத், இந்த சமூகத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அதே போல யா சீன், சீன் சிறு, சிறுடைய முதல் எழுத்து சீன் தானே. யா சிறு எனது ரகசியமே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சில பேர் அது என்னங்க ரகசியம் கேட்பாங்க. அது ரகசியம் என்பதால் தான் ரகசியம். ரகசியம் என்னன்னு சொல்லிட்டாக்கா அது எங்க ரகசியம்? யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் ரகசியம். ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுட்டா அப்படி எங்க ரகசியம்? அதனால இப்படித்தான் யா சிர்ரி என் ரகசியமே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். யா சையீதி சமூகத்தின் தலைவர் என்று அல்லாஹ் கூப்பிடுறான். இப்படி ஒரு விளக்கம். அதே போல துவா, துவா ஃபர்ஸ்ட் எழுத்து ஹா ஹா, இது ஒரு எழுத்து, ஒரு வார்த்தையை குறிக்கிற எழுத்து. ஏன்னா துவா அப்படின்னு சொன்னால் தொய்யிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்கள்ல தொய்யிபு என்னும் இருக்கிறது. தொய்யிபு என்றால் தூய்மையானவர்கள். அவர்களுடைய திருநாமங்களில் ஹாதி என்பதும் இருக்கிறது. ஹாதி என்றால் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் தாஹா. தா என்றால் தொய்யிப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொய்யிபாக இருக்கிறார்கள். ஹா என்றால் ஹாதி, நேர்வழி காட்டக்கூடியவராக இருக்கிறார்கள். எதைத்தான் அறிவிக்கிறது என்று இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். இப்படி எண்ணற்ற விளக்கங்கள், மற்றவர்கள் கூறாத விளக்கங்களை இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவாங்க. அதுபோல அவர்கள் அறிவு திறனை சோதிப்பதற்காக பல நபர்கள் வந்து கேள்விகளை தொடுத்து தோல்வியாகி போனார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுப்பாங்க. இப்போ ஒருவர் வந்தார் இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, சரி சொர்க்கத்தில் உண்ணுதலும் இருக்கிறது, பருகுதலும் இருக்கிறது, ஆனால் கழிவு இல்லை. இப்போ இங்கே நம்ம சாப்பிட்றோம், குடிக்கிறோம், கழிவு என்று இருக்கிறது. உடலிலிருந்து கழிவு என்று இருக்கிறது. மனிதர்கள், மனிதர் அல்லாத விலங்கினங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாவற்றிற்கும் கழிவு என்று இருக்கிறது அல்லவா? ஆனால் சொர்க்கத்திலே கழிவு கிடையாது. எல்லாம் சாப்பிடுவோம், நல்லா குடிப்போம், பருகுவோம், ஆனால் கழிவு என்பதே இல்லை. இது மார்க்க தீர்ப்பு. இப்போ இதில் இவர் வந்து கேட்குறாரு, அது எப்படிங்க முடியும்? சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றாருல, குடிக்கிறார்ல, கழிவு வரத்தானே செய்யும், அது எப்படி இல்லை? எப்போ நீங்கள் நிரூபிங்க. ஆனால் ஒரு சத்து போடுறார் நிபந்தனை, இது இறைவன் நினைத்தால் முடியும் அல்லவா, அப்படி சொல்லி தப்பிக்க கூடாது. ஏன்னா செலவில் ஏங்க எல்லாம் நினைச்சா முடியுமா? முடியாதாங்க, முடியும், அப்படி சொல்லி போகக்கூடாது. உலக நடைமுறை வைத்து நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று வந்தவர் கேட்டார். இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு தாயின் கருவறைக்குள்ளே குழந்தை இருக்கிறது அல்லவா, அந்த தாயினுடைய இரத்தத்தை தானே உணவாக உட்கொள்கிறது. 10வது மாதத்தில் தானே வெளியே வருகிறது. 10 மாதம் வரைக்கும் தாயிடமிருந்து உணவை பெற்றது குழந்தை. அந்த குழந்தைக்கு கழிவு இல்லையே, உடம்பிலே கழிவு இருக்கிறதா? இல்லை. ஆனால் உணவை உட்கொள்கிறது தாயின் மூலமாக, இரத்தத்தின் வழியாக. ஆனால் கழிவு இல்லை. முடிகிறதா இந்த உலகத்தில்? இங்கே பார்க்குங்களா இல்லையா? ஆமாம். அதே போல தான் அங்கே இன்னொரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நடப்பதற்கு வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டை வச்சு தான் கேட்கிறாரு. சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கனிகளை சொர்க்கத்து வாசிகள் உண்பார்கள். உண்டவுடனே அந்த இடத்துல இன்னொரு பழம் உடனே வந்துடும். அதை எடுத்து சாப்பிட்டா அதே இடத்துல இன்னொரு பழம் வந்துடும். நீங்கள் எடுக்க எடுக்க கொடுத்து கொண்டே இருக்கும் சொர்க்கத்து மரங்கள். அது எப்படிங்க வந்தவர் கேட்கிறாரு. ஆனால் இதில் இறைவன் நினைத்தால் முடியுமா முடியாதா அப்படி கேள்வி கேட்டு தப்பி கூடாது. ஒரு இடத்துல பழத்தை எடுத்தாச்சு, உடனே அங்கே ஒரு பழம், எப்படி இது சாத்தியம்? நடைமுறை வைத்து நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மெழுகுதிரி எரிந்து கொண்டிருக்கிறது, மற்ற எரியாத மெழுகுதிரிகள் ஒவ்வொன்றாக எரிய வைக்கிறோம், எரி வைத்து கொண்டே இருக்கிறோம். எல்லா மெழுகுதிரியும் எரி வைத்து விட்டோம், முதலாவது மெழுகுதிரி குறையவில்லை, அப்படி இருக்கிறது. அதே போன்று தான் நீங்கள் எத்தனை பழங்களை எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும். இந்த உலகம் அப்படி இருக்குதுல்ல. ஒரு பொருளை பார்க்குறீங்கல்ல, எவ்வளவு எத்தனை விளக்குகளை நாம் ஏற்றியாச்சு, ஆனால் ஆரம்பத்தில் இருந்தது அப்படியே தான் இருக்குது, இல்லாமல் போல முடியுதுல. அந்த மாதிரி தான் இன்னொருவர் குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்டார். அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், குல்லமா நவிஜத்து ஜுலூது பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அதாப். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் போட்டுருவாங்க இல்லை பாவம் செஞ்சவங்களையெல்லாம், இவங்க
நரக வேதனை அனுபவிக்கும் பொழுது அந்த உடம்புடைய தோல் தானே வேதனையை அனுபவிக்குது. அனுபவிக்க கடைசியில் பழகி போயிடும். புதுசாக இருந்தால் தான் வேதனையே காலமுள்ளா இருக்குன்னு சொன்னால் அது வேதனை தெரியாது. அப்படி ஆயிரும். வேதனை கிடைக்க அது பழகி போய்விடுவதால் அந்த உடலுக்கு வேதனை தெரியாது. இந்த நிலை வந்தவுடன் இறைவன் புதிய தோலை அமைப்பான் உடம்புக்கு. மர வேதனை வரும். அதுவும் பழகி போய் வேதனை இல்லைங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இறைவன் புதிதாக ஒரு தோலை உருவாக்குவான். அவங்களுக்கு அந்த வேதனுடைய கஷ்டம் வேதனை தெரியும். இது குர்ஆனில் இறைவன் சொன்னது. இப்போ ஒரு கேட்குறாரு, ஏங்க அவருடைய அந்த நரக வாசல் உடல் வேதனை அனுபவித்தது, அது பாவம் செய்த உடல், ஆகவே வேதனை அனுபவிக்கிறது, அது வரைக்கும் கரெக்டு. அதுக்கு பிறகு வேறொரு தோலை இறைவன் உருவாக்குறாங்கல்ல, அந்த தோலுக்கு எங்க தண்டனை கொடுக்கணும்? பாவம் செய்த உடல் அது தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். புதிதாக ஒரு உடலை கொடுக்கும்போது அது தவறு செய்யலையே, அந்த உடல் தவறு செய்யலையே, பாவம் செய்யலையே, அது தவறு செய்யாத உடலுக்கு என் தண்டனை? இந்த வசனத்தை வச்சு கேட்குறாரு. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு கல், பிறகு அந்த கல்லில் தண்ணியை ஊற்றி பிசைந்து குழைந்து இன்னொரு கல் உருவாக்கப்பட்டது. இப்போ இது புதிதாக உருவாக்கப்பட்டாலும் ஏற்கனவே இருந்துச்சு கல், அந்த கல் தாங்க இது. அந்த கல்லில் தானே தண்ணீரை ஊற்றி மறுபடியும் குழப்பி பிசைந்து ஒரு கல் உண்டாக்கி இருக்கிறாங்க. சரி, மறுபடியும் அதே கல்லிலேயே தண்ணியை ஊற்றி பிசைந்து குழைந்து ஒரு கல் உருவாக்கப்படுகிறது. கல் புதிதாக உருவாக்கப்பட்டாலும் அசல் அந்த முதல் கல் தானே, புதுசாக ஒன்று வரலையே. அதனால இறைவன் புதிதாக இந்த உலகத்தை இந்த உடலிலே தோலை அமைத்தாலும் அசல்ல அதுதான், பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான், குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரா, வேற தோலை கொடுத்துருவான். லியதூகுல் அதாப், அப்பத்தான் அந்த வேதனையை அது சுவைக்கும் என்பதாலே. இப்படி என்ன கேள்வி யார் கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. அதே போல் அவங்க அறிவுரைகள் அதிகமாக சொன்னாங்க. உன் தந்தை உன் முன்னால் நடந்து வந்தால் அவருக்காக நீ எழுந்து நில் அப்படின்னா. மரியாதை, தந்தை எப்படி மதிக்கணும்? எழுந்து நில்லப்பா. சில பேர் எழுந்திக்க கூடாதுன்னு அறியாமையில் உழறவங்களாம் இருப்பாங்க. எழுந்து நிற்பது மரியாதை என்று அப்படி ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற சஹாபா பெருமக்கள் இருக்கின்ற போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவர் வருகிறார். ஏன்னா அந்த சமூகத்தின் தலைவராக கருதப்பட்டவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்கள் தலைவர் வருகிறார், எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மரியாதை. இதா ரஐத்துமுல் ஜனாஸா ஃபகூமு, நீங்கள் ஒரு ஜனாஸாவை பார்த்தால் அதற்காக எழுந்து நில்லுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் ஜனாஸா எழுந்து நிற்கணும்? எழுந்து நிற்பதுங்கிற ஒரு மரியாதைங்கிறனால தானே சலாசம் எழுந்திருக்க சொன்னாங்க. அதே போல தான் உன் தந்தை வந்தால் அவருக்காக எழுந்து நில். உன் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் உனது கையால் பரிமாறு. உட்கார வச்சுட்டு சாப்பாடு இருக்குங்க, பணியாள் இருப்பாங்க, பணியாள் தான் வந்து சாப்பாடுலாம் கொடுப்பாரு விருந்தாளி வந்தால். இதல்ல, உன் வீட்டுக்கு விருந்தாளி நீயே உன் கையாலேயே பரிமாற வேண்டும். மாணவர்களுக்கு சொன்னார்கள், இது மாணவர்களுக்கு தான் அப்படிங்கிறத எல்லாரும் எடுத்துக்கலாம். மாணவர்களே, உங்கள் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள், செயல்பாட்டை அதிகரித்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் பெரியவங்களுக்கு இது பொருந்தந்தான். சில பேர் பேசுவாங்க மைல் கணக்கில் பேசுவாங்க, செயல் எடுத்துக்கிட்டால் இன்ச்சு கணக்கில் தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, மாணவர்களே பேச்சை குறையுங்கள், உங்களுடைய செயல்பாட்டை அதிகரித்து கொள்ளுங்கள். இப்படி எத்தனையோ அறிவுரைகளை வழங்கினார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களோடு தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நட்பு கொண்டார்கள், தோழமை கொண்டார்கள், ஆன்மீகத்தின் தொடர்பு. ஆகவே தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, லவுல சனத்தான் லஹலக்கன் நுஅமான் என்றார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் நட்பு வைத்தேன் அல்லவா 2 வருடங்கள். அந்த 2 வருடங்கள் மட்டும் எனக்கு இல்லாது போயிருந்தால் இந்த நுஅமான் அழிந்து போயிருப்பேன் அப்படின்னா. அவங்கள்ட்ட கேட்கப்படுது, உங்களுக்கு வயசு என்னன்னு.
2ன்னாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், வயசு 2ங்கிறீங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எனக்கு நட்பு ஏற்பட்டு 2 வருடங்கள் என் வாழ்நாளின் உண்மையான வயதாக அந்த 2 வருடங்களையே கருதுகிறேன் அப்படின்னாங்க. அதனால தான் ஞானிகள் சொல்வார்கள், என்றைக்கு நீ பிறக்கிறாயோ அன்றிலிருந்து உனது வயது தொடங்குவதில்லை, என்றைக்கு இறைவனை அறிய முற்படுகிறாயோ அன்றிலிருந்து தான் உனது வயது ஆரம்பமாகிறது என்பார்கள். இறைவன் அறிய முற்படனா வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் வீண். எப்போ அந்த துறைக்கு நீ வர்றியோ இப்போதான் நீ பிறந்திருக்கிற. அதனால தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என் வயசு 2 அப்படின்னாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட. ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் ஒரு தவறான கருத்தை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, தங்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் சட்டத்தை தொகுத்துட்டு இருக்கிறாங்க என்று ஒரு தவறான கருத்தை பரப்பி விட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்த உடனே கேட்குறேன், இப்படி மக்கள் உங்களை பற்றி சொல்கிறாங்களே, நீங்கள் குர்ஆன் ஹதீஸு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அறிவை பயன்படுத்தி தான் நீங்கள் சட்டம் வழங்குறீங்கண்டு. அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லையே, நான் அப்படி இல்லை என்பதற்கு 2 கருத்தை சொல்கிறேனே அப்படின்னாங்க. என்ன? தொழுகை, நோன்பு. 2ல் எது சிறந்த வணக்கம்? தொழுகை தான். இதில் சந்தேகம் இருக்கா? இல்லை. கலிமா சொல்லிட்டா, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் கலிமா சொல்லிட்டா அடுத்த வணக்கம் தொழுகை தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுகின்ற போது முதலாவதாக தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். அதில் வெற்றி அடைந்தால் தான் மற்றதில் வெற்றி, இல்லையானால் எல்லாவற்றிலும் தோல்வி என்றார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கடமையாக்கினான். ஆனால் தொழுகை மட்டும் தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடம் அழைத்து கடமையாக்கினான் மேராஜுடைய இரவுல. எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அந்த தொழுகைக்கு. அவர் தொழுகை தானே உயர்ந்தது நோன்பை விட. அதுக்கு அடுத்து வர்றாங்க பெண்களுக்கு உண்டான சட்டம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் 2மே செய்ய முடியாது. மாதவிடாய் நிலையில் தொழுகவும் முடியாது, கூடாது, நோன்பு வைக்க முடியாது. இதுவும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். சரி, செய்யாத இந்த வணக்கத்தை கலா செய்யணுமா அப்படின்னு பார்த்தா மார்க்கம் சொல்கிறது, தொழுகையை கலா செய்ய தேவையில்லை. இப்போ ஒரு மாதத்துக்கு 5 நாள் மாதவிடாய் காலம் ஒரு பெண்ணுக்கு தொழ முடியாது. அந்த 5 நாள் தொழுகையை கலா செய்யணுமா? தேவையில்லை. சில வேணான்ட்டாங்க, கலா இல்லைன்ட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரமலான் மாதம் மாதவிடாய் 5 நாள் ஏற்பட்டுச்சு ஒரு பெண்ணுக்கு, நோன்பு வைக்க முடியாது அந்த நேரத்தில். சரி, விடுபட்ட இந்த 5 நோன்பை கலா செய்யணுமா? கலா செய்யணும் நம்ம மார்க்கத்தில். சரி, இந்த சட்டம் தெரிஞ்சுக்கிச்சா? இப்போ தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, தொழுகை நோன்பை விட உயர்ந்த வணக்கம். அதற்கு கலா இல்லை என்றால் நோன்புக்கும் கலா இருக்கக்கூடாது அல்லவா? தொழுகைக்கே கலா இல்லையே பெண்களுக்கு, மாதவிடாய் காலம் விட்ட தொழுகைக்கு, அதுக்கே கலா இல்லைண்டா அதை விடவும் படித்தரத்தில் கீழே தானே இருக்குது நோன்பு. இதுக்கும் இல்லைன்னு தானே வரணும் அறிவை பயன்படுத்தினா. அல்லது நோன்பை கலா செய்ய வேண்டும். மாதவிடாய்க்காக விட்ட அந்த நோன்பை பெண்ணு கலா செய்யணும்டா, நோன்பே கலா செய்யணும்னு சொன்னால் இதை விட உயர்ந்த வணக்கம் தொழுகை, அதான் கலா செய்யணும்டானே நான் சொல்லியிருப்பேன் அறிவை பயன்படுத்தியிருந்தா. ஆனால் அப்படி சொல்லலையே. இது என்ன புரிகிறது? மார்க்கம் சொன்னதை அப்படி ஏற்றுக்கொள்கிறேன். அறிவை பயன்படுத்தியிருந்தால் நான் மாற்றி சொல்லியிருக்க வேண்டும், சொல்லவில்லை. இன்னொன்று சொன்னாங்க, ஒரு மனிதர் அவருக்கு சிறுநீர் வெளிப்பட்டது. இப்போ என்ன சட்டம்? மார்க்கம் வெளிப்பட்ட இடத்தை மட்டும் கழுவணும், நஜீஸு கழுவணும், சரியா? சரி, அதே நேரத்தில் ஒருவர் அவருக்கு விந்து வெளிப்பட்டது. இப்போ என்ன சட்டம்? குளிக்க வேண்டும். ஒரே இடத்திலிருந்து தான் வெளியேறுகிறது. விந்து வெளிப்பட்டால் குளிக்க வேண்டும், உடல் முழுவதையும் நினைக்க வேண்டும். ஆனால் சிறுநீர் கழித்தால் அந்த இடத்தை மட்டும் கழுவினால் போதும். இதான மார்க்க சட்டம். இப்போ நான் கேட்குறேன், சிறுநீர் என்பது அசுத்தமானது, விந்து என்பது தூய்மையானது. விந்து தூய்மையாக இருக்க போய் தானே அதிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். விந்து போய் நீங்கள் நஜீஸ்ன்னு சொல்லுவீல, விந்து நஜீஸ்ன்னு சொன்னால் மனிதன் நஜீஸில் வந்துடும். என் விந்துவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்றான மனிதன். வழக்கது கர்ரம்னா பனி ஆதுங்கிறான மனித இனத்தை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். அப்படி அந்த மனிதனை நஜீஸான பொருள் இருந்தால் எல்லாம் உருவாக்குவான்? இல்லை. விந்து நஜீஸ் இல்லை, சிறுநீர் நஜீஸ். நஜீஸ் இல்லாத ஒரு பொருள் வெளியேறுகிறது, உடல் முழுவதையும் நினைக்க வேண்டுமா?
ஆனால் சிறுநீர் நஜிசு வெளியேறுகிறது, அந்த இடத்தை மட்டும் கழுவினால் போதுமா? மார்க்கம் சொல்கிறது. நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். என் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஏங்க, சுத்தமான விந்து வெளிப்பட்டாலே உடல் முழுவதும் கழுவணும் அப்படின்னு சொன்னால், உடல் முழுவதையும் நினைக்குன்னு சொன்னால், சிறுநீர் வெளிப்பட்டாலும் உடல் முழுவதையும் கழுவணும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். அறிவு பிரகாரம் சொல்லியிருந்தா அப்படி சொன்னேன்னா, அல்லது சிறுநீர் வெளிப்பட்டாலே அந்த இடத்த மட்டும் கழுவுனா போதும், இது அசுத்தம், அந்த இடத்த மட்டும் கழுவுனா போதும் என்று இருந்தால், விந்து சுத்தமானது, அது வெளிப்பட்டாலும் அந்த இடத்தை மட்டும் கழுவினால் போதும் என்று தானே அறிவு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையேனா? எப்படி மார்க்கம் சொல்ல அப்படியே சொல்கிறேன். அறிவை நான் பயன்படுத்தினால் மாற்றி சொல்ல வேண்டும், அப்படி சொல்லலை. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முதன்மை வெற்றி கிடைத்ததே இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான். அவர்களுடைய பெயர் ஜாஃபர். சாதிக் என்பது அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு பெயர், பட்ட பெயர், உண்மையாளர். எப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம் அல்லவா? அபூபக்கர் சித்திக், சித்திக்ங்கிறது சிறப்பு பெயர் தானே, உண்மையாளர். சாதிக் என்றாலும் சிறப்பு பெயர், உண்மையாளர். ஏன்னா அவர்களுடைய வார்த்தையிலே வாய்மை இருந்தது, அவருடைய செயல்பாட்டிலே தூய்மை இருந்தது. ஆக அந்த காலத்து மக்கள் எல்லாம் வெறும் ஜாஃபர் என்று அழைக்காமல் ஜாஃபர் சாதிக் என்று அழைத்தார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இறை நேசர் தான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை நினைவு கூறுவோம். அவர்கள் சென்ற நேரிய வழியிலே நாமும் செல்வோம், உயர் பதவி அடைவோம், வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு நல்லொரு புரிந்தல்வானாக. ஆமீன்.